நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. இதுதான் அந்த பாட்டு. அப்பாவை கலங்கடிச்சிருச்சு பாட்டு. நான் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா அப்பாவை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ இப்படி சொல்கிறார். பின்னாளில் நான் கொஞ்சம் வயது மூத்தது ஆனதற்கு பிறகு என் தந்தையின் மனநிலை எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றால், எங்கோ உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தைகளின் தன் வாழ்க்கையின் வறுமை நிலையை எண்ணி பார்க்காமல் கரும்பு தோட்டம் தனிலே என்று கவிதை எழுதி யாருடைய பசிக்காகவோ அழுதான்ல பாரதி. என் தகப்பன் ஒரு கவிஞனாக நின்று கொண்டு யாரோ ஒருவருடைய பிரிவை நினைத்து எண்ணி அழுத அந்த கண்ணீர் என்பதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு 10 வருடங்கள் ஆகியது.